Hi friends, this is Siron. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சிக்கன் ரெசிபி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இன்றைக்கி நான் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் சிக்கன் வறுவல். ஸோ கேட்கவே நல்லா காரசாரமாக இருக்குல்ல, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கும் சும்மா காரசாரமாக இருக்கும். ஸோ எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்றதை வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 10லேருந்து 15 வரமிளகாய் வச்சுருக்கேன். அப்புறம் பட்டை மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் அது. அப்புறம் அடுத்தது பார்த்திங்கன்னா மிளகுத்தூள், அப்புறம் சோம்பு, கடுகு, தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய், அப்புறம் உப்பு, 1/2 kg சிக்கனு, கொஞ்சோண்டு பார்த்திங்கன்னா இஞ்சி எடுத்திருக்கேன், அப்புறம் பூண்டு, ஒரே ஒரு சில்லு வந்து தேங்காய், அப்புறம் அரை வெங்காயம், கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். இது எப்படி பண்ணுறதுன்றத வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. அதில் ஆல்ரெடி நான் தேங்காய் வெங்காயம்லாம் சொல்லியிருந்தேன், அதை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இஞ்சி போட்டுக்கிறோம். தேங்காய் வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன், இஞ்சி போட்டிருக்கேன், அப்புறம் பூண்டு, அப்புறம் இந்த 10லேருந்து 15 வரமிளகா இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ கொஞ்சோண்டு கருவேப்பிலை இதை போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும், கொஞ்சம் தண்ணி ஊற்றி. ஸோ நான் அரைச்சிட்டு வந்து காமிக்கிறேன் இது எப்படி இருக்குன்ட்டு. ஸோ நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சாரி, நான் சொல்ல மறந்துட்டேன். இது நீங்கள் அரைக்கிறதுக்கு இந்த வெங்காயம் பூண்டுலாம் போட்டிங்க இல்லையா, இஞ்சியெல்லாம், அப்போவே ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டுக்கோங்க, நான் சொல்ல மறந்துட்டேன். ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆகட்டும். ஸோ இப்போ கடாய் ஹீட் ஆகிடுச்சு. நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஒரு 50 எண்ணெய் ஊற்றிக்கோங்க, 50 ml. ஸோ எண்ணெய் ஹீட் ஆகட்டும். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. ஸோ 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரியட்டும். ஸோ இப்போ கடுகு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மசாலா, ஆல்ரெடி இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை சிம் பண்ணிவிட்டு இந்த மசாலாவை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இந்த மாதிரி நல்லா வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதங்கணும். இங்கே பாருங்கள், லைட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்துட்டுருக்கு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இந்த டைமில் கொஞ்சோண்டு சால்ட் போட்டுக்கலாம் இந்த மசாலா இதாகிறதுக்கு. ஸோ இப்போ ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ இப்போ மசாலா வந்து அந்த ஸ்மெல்லாம் ரா ஸ்மெல்லாம் போயிடுச்சு. ஸோ இந்த டைமில் நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன் இல்லையா 1/2 kg சிக்கனு, ஸோ இதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ அந்த சிக்கனோட கலர் கொஞ்சம் மாறி இருக்குது. ஸோ இந்த டைமில் உங்களுக்கு காஞ்ச மிளகா காரமே போதும் அப்படின்னா நீங்கள் வந்து பட்டை மிளகாத்தூள் ஆட் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் நான் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் எனக்கு பிடிக்கும். ஸோ அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து பட்டை மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதை ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா சிக்கன் வேகிற அளவுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ ஊற்றிட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு லிட்டை வச்சு மூடிக்கோங்க. ஸோ
ஸோ க்ளோஸ் பண்ணியாச்சு. ஒரு 15 மினிட்ஸ் விட்டுடலாம், அப்படியே வேகட்டும். நடுநடுவில் மட்டும் சும்மா ஒரு கிளறி விடுங்க, ஏன்னா அடி பிடிச்சிடக்கூடாது இல்லையா, அதனால். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து எப்படி சிக்கன் வெந்திருக்குன்றதை நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஊற்றின தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த டைமில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் பவுடர் போட்டுக்கிறேன். ஸோ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். பெப்பர் பவுடர் வேணுன்றவங்க போட்டுக்கலாம், இல்லைன்னா வேணான்றவங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் இதை. ஸோ பெப்பர் பவுடர் போட்டாச்சு. ஸோ இந்த அளவுக்கு நல்லா பார்த்திங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடுச்சு. ஸோ காஞ்ச மிளகா சிக்கன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதை எப்படி சர்வ் பண்ணுறன்றதை பார்க்கலாம். காஞ்ச மிளகா சிக்கன் வறுவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இது கண்டிப்பாக ஸ்பைசி லவ்வர்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.